Vanakkam Research. Thank you for the opportunity given by the admins and rotational admins and my dear friends. இன்னைக்கு டாபிக் வந்து ஸ்கூல். 3 ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல். ஸோ ஓல்டு ஸ்கூல் எப்படி இருந்தது, மாடர்ன் ஸ்கூல் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கூல்லாம் நம்ம எப்படி போயிருக்கோம்? பழைய ஸ்கூல், பழைய ஓடு கூரை ரெண்டுலேயும் இருக்கும். படிக்க வச்ச கீழே தேள் பாம்பெல்லாம் வரும். அதில் தரையில் உட்காந்து படிச்சிருக்கோம், அப்புறம் பெஞ்சில் உட்காந்து படிச்சிருக்கோம், அப்புறம் சேர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏசி ஃபேனு அதெல்லாம் வந்தது. பிளாக் போர்டு யூஸ் பண்ணுவோம், சாப்பீஸு, ஒரு ஸ்லேட்டு, ஒரு குச்சி வச்சுப்போம், அதில் தான் எழுதியிருக்கோம். மரத்தடியில் உட்காந்து படிச்சிருக்கோம். டீச்சர் அழகாக சொல்லிக் கொடுக்கும்போது காற்று வரும், மேலேருந்து இலையெல்லாம் வரும், இந்த பக்கம் குருவி கத்தும், கிளி கத்தும், இது எல்லாத்தையும் ரசிப்போம். எப்பயாவது ஒரு ஏரோப்ளைன் போனால் மேலேயே வேடிக்கை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக உட்காந்துட்டு படிச்சிருக்கோம். ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஸ்லேட்டில் தான் எழுதுவோம். ஸ்லேட்டில் எழுதிட்டு அடுத்த நாள் அது அழியாமல் இருக்கான்னு சொல்லி காமிப்போம். அந்த ஸ்லேட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு டேபிள் சொல்லுவாங்க, வாய்ப்பாடு. மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த டேபிள் சொல்லுவோம். தமிழ்லேயும் சொல்லுவோம், இங்கிலீஷ்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. 1லேருந்து 16 வரைக்கும். O 2 2, E 2 4, மூவி 2 6, 1 2 2, 2 2 4, 3 2 6, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாலே இன்றைக்கும் எங்களால் அந்த டேபிள்ஸை நல்லா ஸ்பீடாக சொல்ல முடியுது. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் பசங்க எப்படி கையை விட்டு என்றாங்க. டேபிள்லாம் அழகாக சொல்ல தெரில, டக்குன்னு மேக்ஸு சொல்ல தெரில. அதனால் அந்த மேக்ஸுக்கு தனியாக கிளாஸ் ஒன்று அனுப்புகிறாங்க. டூர் போனோம்னா பஸ்ஸில் தான் போவோம். எல்லோரும் ஒன்றா கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் நிறைய பெரிய ரொம்ப தூரம் டூர்லாம் அனுப்ப மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைன்னா வயசுக்கு வந்துடும், பயம். பசங்கன்னா தண்ணி குளம் குட்டையில் போய் நீந்துவாங்கன்னு ரொம்ப அனுப்ப மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஸ்கூலுக்கு ரொம்ப டீச்சர்கிட்ட சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸும் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புவாங்க. இப்போல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அழகாக போயிருக்கோம். போயிட்டு வந்து அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க, குரூப் ஃபோட்டோ. எவ்வளோ அழகாக உட்காந்துருப்போம். பொம்பளை பிள்ளைஸ் முன்னாடி உட்காந்துட்டு ரெட்டச்சடை போட்டுட்டு அழகாக உட்காந்துருப்போம். பாய்ஸு க்யூட்டாக உட்காந்துருப்பாங்க யூனிஃபார்மில். அந்த ஃபோட்டோ நம்ம மதராசப்பட்டினத்தில் எடுக்கிற மாதிரி ஒரே ஒரு கேமரா, டிஜிட்டல் கேமராவை எடுத்துகிட்டு வந்து அவர் எடுப்பார். ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் கொடுப்பாங்க. 1970 தான் கலர் வந்தது. அப்போது ஒரு பணக்கார வீட்டுக்கு பிள்ளைங்க மட்டும்தான் அந்த கலர் ஃபோட்டோ வாங்குவோம். இல்லைன்னா நம்ம ஸ்டுடியோவில் போய் தேடிட்டு இருப்போம். டீச்சர் ஒரு காப்பி கொடுப்பாங்க எல்லாருக்கும். அந்த ஃபோட்டோ இன்றைக்கும் நம்ம வீட்டு ஹாலில் இருக்கும். சில வீட்டில் ஹாலில் மாட்ட விட மாட்டாங்க. நம்ம பொட்டிக்குள்ளே அந்த ஆல்பத்துலேருந்து எடுத்து பார்த்து அந்த ஃப்ரெண்டை ஞாபகம் வச்சுருக்கோம். இப்போ வந்து எஃபியில் பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பழகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உள்ள ஸ்கூலு ஆஃப்டர் 2020க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்கூல் வந்துடுச்சு. ஸ்கூலில் பிளாக் போர்டு கிடையாது, ஸ்மார்ட் போர்டு, அந்த க்ரீன் கலர் போர்டு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. பிளாக் அந்த செவத்தில் வரைஞ்சி கருப்பு போர்டு பெயிண்ட் அடித்ததுலாம் இப்போ வந்து ஸ்மார்ட் போர்டு கடையில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்மார்ட் போர்டு, ஸ்கெட்சில் எழுதுறது, ஆட்டோமேட்டிக்காக அழியிறது, ப்ரொஜெக்டர் வச்சு சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப மாடர்ன் ஆகிப்போச்சு. இப்போ ஸ்கூல்லலாம் பசங்களை நம்ம பேசிப்போம், உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா நம்ம அந்த காலத்தில் ரஜினி, கமல், விஜய், மோகன், சாவித்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுங்கெல்லாம் பேத்தியெல்லாம் கொரியன் தான். பிடிஎஸ் பார்த்தியா, கொரியன் பார்த்தியா, இப்போ யாருடைய நியூ ஹீரோ? ஜிம்மின். ஜங்புக் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காலங்கள் கடந்தும் காலாவதி ஆகிவிடாத மருந்து அன்பானவர்களின் அழகான நினைவுகள் மட்டுமே. நம்ம ஸ்கூலில் படித்த பசங்களை என்றைக்கு நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் வந்து எப்பயாவது கல்யாணம் ஆகி வந்தால் அந்த பழைய கிராமத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், லெட்டர் போடுவோம். லெட்டரும் காணாமல் போயிடுச்சு. இமெயில், இப்போ இமெயிலும் போய் எல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சு. ஸோ இப்போ பழைய காலத்தில் நம்ம என்ன பாடிட்டு இருந்தோம்? சிவாஜியும் சரோஜா தேவியும் பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே. அதெல்லாம் இல்லை. இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூ அதெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோவில் மெசேஜ் அனுப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க. அப்போ ஓல்டன் டேஸில் அந்த யூனிஃபார்ம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், மேக்ஸிமம் ஒரே ஒரு டவுசர், ஒரு சட்டை தான் இருக்கும். அது கிழிஞ்சு போனாலும் அதை தைச்சி போட்டுன்னு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை மாடர்ன், 3 கலராக ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, மாற்றிட்டு போகிறோம். இவ்வளோ பெரிய புக்கை தூக்கிட்டு போகிறாங்க, தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க பசங்க. நம்ம ஒரு ஸ்லேட்டு ஒரு புக்கு எடுத்துகிட்டு போவோம், அது மழையில் நனையாமல் இப்படி பிடிச்சிக்குவோம்.
இந்த வாய்ப்பாடு எல்லாம் அழியாமல் அடுத்த நாள் எழுதிட்டு போய் டீச்சர்கிட்ட ஹோம்ஒர்க்கு காட்டணும். அப்போல்லாம் எழுதிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தான் ஹோம்ஒர்க் இஸ் நவ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்ட்டு அசைன்மெண்ட் செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அலுமினி மீட், பழைய ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, எங்கெங்கேயோ வெளிநாடுகளுக்கு போனதுனால வருஷத்தொரு தடவை வந்து மீட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் அலுமினியர் மீட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க. நம்மலாம் அந்த காலத்தில் பேசும்போது என்னடி கல்யாணம் ஆயிடுச்சா, உன் புருஷன் எப்படி இருக்கான், என்ன குழந்தை, மாமியார் ஆகிட்டியா, எப்படி பேசுவோம். ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன் அந்த ஃப்ரெண்டை பார்த்தியா, இந்த ஃப்ரெண்டை பார்த்தியாடா, எப்படா இருக்க, நீ என்னடா பண்ணுற, என்ன பிஸ்னஸ் பண்ணுற, இப்போ பேசுகிறோம். ஸோ மாடர்ன் வேர்ல்டு எப்படி இருக்கும் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், இப்போ டிஜிட்டல் ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ, வாட்ஸ்அப்பு, செல்ஃபி, அதை போட்டுக்கிறது தான். அப்படியே கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. ஸ்கேலில் அடி வாங்கினோம். இப்போ அடித்தாலே கம்ப்ளைண்ட்டு தான், போலீஸு தான், பேரண்ட்ஸை விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட்டு வந்து பொலிட்டிக்கல் லெவலில் போயிடுச்சு. பஸ்ஸில் போன ட்ரிப்பெல்லாம் இப்போ வந்து காரு, ஃப்ளைட்டில் போகிறாங்க டூரெல்லாம். அடுத்து மாடர்ன் வேர்ல்டு என்ன வந்துடுச்சு, அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லேடிஸ் பொம்மை வந்து கிளாஸ் எடுக்க போகுது, பசங்களை என்கரேஜ் பண்ணுது, அது ப்ராஜெக்ட் கொடுக்குது, அது கரெக்ஷன் பண்ண போகுது. ஸோ டீச்சர்ஸே காம்பன்சேட் பண்ணிவிடுவாங்க போல். இனி எப்படி இருக்கும் வாழ்க்கை, உலகம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற அந்த ஹோம்ஒர்க்கு தான் பசங்களும் அதே ஆப்பை யூஸ் பண்ணி செய்ய போகிறாங்க. அந்த படிச்சுட்டு இருந்த காலம், எழுதின காலம், புக்கு ரீட் பண்ணோம், அதெல்லாம் போய் எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுது. ஸோ நீங்கள் தான் சொல்லணும், இந்த காலம் கண் அதனால் போயிடுது. ஸ்கூல் படிப்பு, புக்கு படித்தோம், நல்லா தூங்கினோம். புக்கை எடுத்து படித்தா தூக்கம் வரும், வாட்ஸ்அப்பை பார்த்தா கண் வலிக்குது, கண்ணாடி போடுறாங்க. ஸோ மாடர்ன் வேர்ல்டில் குழந்தைங்களை காப்பாற்றுறது உங்களுடைய கடமை. வணக்கம். தேங்க்யூ.